எல்லோருக்கும் வணக்கம். தி கிங் வேஸ், இது அரசர்களின் வழி அப்படின்னு அர்த்தம். இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா $30 USDT இருக்கணும். BNB-ல $2 இருக்கணும். டோட்டலா உங்களுடைய வேலெட்ல சேஃபார்டு, ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் இது மூணுல எதுல இருந்தாலும் ஓகே, $32 உங்க வேலெட்ல வச்சிருக்கணும். அப்படின்னா தான் இதுல ஜாயின் பண்ண முடியும். இந்த $32ல $30 தான் கான்செப்ட். இந்த $2 கேஸ் பிஸ்க்காக வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த $30 எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கமிஷன், டைரக்ட் ரெஃபரலுக்கு $5, குளோபல் ஆட்டோஃபில்லுக்கு $5, பிளேஸ்மெண்ட் இன்கம் அப்படின்ற ஒரு இன்கம் 2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு, அதுக்கு $10, சூப்பர் போனஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு $5, ராயல்ட்டி, எல்லாருக்கும் ராயல்ட்டி கிடைக்கும், அதுக்கு $5. டோட்டலா நம்ம கொடுக்கக்கூடிய $30 டிரான்ஸ்பரன்சியா இந்த வகையில பிரிக்கப்படுது. இதுல இருந்து தான் நமக்கு மிகப்பெரிய இன்கம் வரப்போகுது. ஆட்டோஃபில் பத்தி பார்ப்போம். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு வச்சுங்களேன், கம்பெனிலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. குளோபல் வைஸ்ல யாரெல்லாம் எந்த டைமிங் ஜாயின் பண்ணுவாங்களோ அந்த டைம் பிரகாரம் வருவாங்க. நீங்க ஒரு 8 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க உட்காந்தீங்க. 8:01க்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, மதுரையில் ஜாயின் பண்றாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, வேற டீம்ல ஜாயின் பண்றாங்க, இல்லை கம்பெனி மூலியமா ஜாயின் பண்றாங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு இங்க ஏன்னு ஒரு நபர் உட்காந்துறாரு. ஓகேங்களா? உட்காந்த உடனே உங்களுக்கு $1/2 வரும். இது அப்படிதான் பிரிக்கிறாங்க. டிடக்ஷன் போக 10% டிடக்ஷன் போக உங்களுக்கு கிடைக்கும். $1/2 வரும். $1/2 வரும். அதே மாதிரி உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அவங்களுக்கு $1/2 போகும். இதுதான் ஆட்டோஃபுல்ல மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு $1/2 இருந்துச்சு, இவர் ஜாயின் பண்ணதால உங்களுக்கு $1/2 இருந்துச்சு, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் $1/2 போச்சு. பின்னு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, எங்கேயோ ஜாயின் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பொசிஷன் உட்காரும். உட்காந்தோடனே இவரும் ஆட்டோஃபுல்ல இருந்து 5 பிரிக்கிறாங்க இல்லையா, இந்த $5 உங்களுக்கு மொத்தமா உங்க பேர்ல ஒரு ரீபத் அடி விடும். இப்போ ஏ என்ற நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு $1/2 வந்துச்சு, பி என்ற நபர்கிட்ட இருந்து $1/2 வரணும் இல்லையா, ஆனா வராது. பி என்ற நபரை கொடுக்குற $5 உங்களுக்கு வந்துடும். அந்த $5 திரும்ப உங்க பேர்ல அதுவே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு இந்த $5 எங்க போகும்னா திரும்ப உங்களுக்கே வரும். திரும்பவும் உங்க பேர்ல கிரியேட் பண்ணும், அது இந்த இடத்துல உட்காரும். ஏன்னா இது 3 மேட்ரிக்ஸ் அடிப்படையில உங்களுக்கு இன்கம் வரும். இப்படி இப்போ இந்த பி என்ற நபர் கொடுத்த $5 ஆட்டோஃபில்லுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த $5 உங்களுக்கு வருது. திரும்ப உங்க பேர்ல ஒரு ரீபத் ஐடி உங்களுக்கு உட்காரும். இந்த $5 இங்க வந்துச்சு இல்லையா, அது திரும்ப உங்களுக்கு திரும்ப உங்க பேர்ல ஒரு ரீபத் ஐடி உட்காரும். அது எங்க உட்காருன்னா ஏவுக்கு கீழே உட்காரும். இது 3 மேட்ரிக்ஸ், இங்க 3, அது கீழே 9, அந்த மாதிரி வரும். இப்போ ஏவுக்கு கீழே உட்கார்ந்த உடனே என்ன ஆகுனா, ஏவுக்கு $0.5, ஏவுக்கு $1/2 வரும். ஏவை யாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்களா, மதுரையில் இருக்காருன்னு சொன்னேன், மதுரையில் ஒருத்தர் ஜாயின் பண்ணா வரும்னு. அப்ப இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு $0.5 போயிடும். இவர் சேர்த்தவருக்கும் போகும், இவருக்கும் வரும். அகைன் ஏவுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு இந்த உங்க ஐடியில இருந்தே உங்களுக்கு திரும்ப ஒரு $1/2 வரும். உங்களுக்கு வரும், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு $1/2 போகும். இந்த மெத்தட்ல தான் இந்த ஆட்டோஃபில் இயங்குது. இப்போ இந்த மாதிரி வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் $1/2 வருது, கொடுக்குற $5 மொத்தமா வரலையா அப்படின்னா, எப்படி இயங்குதுன்னா இந்த மாதிரி மெத்தட்ல 5 லெவல் வரைக்கும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல சீன் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, எங்கே ஜாயின் பண்றாங்க, இந்த இடத்துல தான் உட்காரும் பிளேஸ்மெண்ட். இங்க உட்கார்ந்த உடனே இந்த சி என்ற நபருடைய $5 இந்த ஏ என்ற நபருக்கு போயிட்டு ஏ என்ற நபருக்கு ஒரு ரீபத் அடி விடும். இந்த $5 திரும்ப ஏவுக்கு போயிட்டு பி என்ற நபருக்கு ஒரு ரீபத் அடி ஏவுக்கு விடும். இப்போ உங்களுக்கு எப்படி இங்க ஒரு ரீபத் ஐடி, இங்க ஒரு ரீபத் ஐடி வந்துச்சு, அதே மாதிரி ஏவுக்கும் இங்க ஒரு ரீபத் ஐடி, இங்க ஒரு ரீபத் ஐடி வரும். இந்த ரீபத் ஐடி வந்த உடனே பிக்கு $1/2 கிடைக்கும். இந்த பியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அவருக்கு $1/2 கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு மேல யார் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு $1/2 கிடைக்கும். உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அவருக்கு $1/2 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மெத்தட்ல தான் இந்த சிஸ்டம் செயல்படுது. அடுத்து டின்னு ஒரு நபர் ஜாயின் பண்றாங்க, இதோட நான் நிறுத்திக்கிறேன், ரொம்ப அதிகமா சொல்ல வரல. டி என்ற நபர் ஜாயின் பண்ணா பிக்கு உட்காருவாரு. அப்படின்னும் போது பிக்கு ஒரு ரீபத் ஐடி விடும். ஏன்னா டி என்ற நபர் $5 வராரு, ஆட்டோஃபில்ல $5 கொடுக்குறாரு, திரும்ப பி என்ற நபருக்கு விடுது, திரும்ப அந்த $5 பிக்கு தான் வரும். அந்த $5 திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீபத் ஐடி அதுக்கு கீழே பி என்ற நபர் இங்க உட்காருவார். இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவர் உட்கார்ந்த உடனே இதுதான் நீங்க உங்களுடைய ரீபத் ஐடிக்கு ஒரு $1/2 கிடைக்கும். இந்த ரீபத் ஐடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, நீங்க இல்ல, உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அவர் தான் கணக்கு. அப்போ அவருக்கு
ஒரு $1/2 கிடைக்கும். திரும்ப உங்களுக்கு ஒரு $1/2 கிடைக்கும். ஏன்னா இந்த ரீபத் ஐடிக்கு மேல யார் இருக்குது? நீங்க தான் இருக்கீங்களா? இதுக்கு ஒரு $1/2 கிடைக்கும் உங்களுக்கு. இது அறிமுகப்படுத்துறது யாரு? உங்களை அறிமுகப்படுத்துறது யாரு? அவருக்கு திரும்பவும் $1/2 கிடைக்கும். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டாலர் கிடைச்சாலும் ஆட்டோஃபில்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு கிடைக்கும். உங்களுடைய ரீபத் ஐடிக்கு எவ்வளோ டாலர் கிடைச்சாலும் இந்த ரீபத் ஐடிக்கு யாருக்கு கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைக்காது, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு தான் கிடைக்கும். அப்போ இந்த இதுக்கு வந்து $1/2 வந்தது, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு $1/2 போச்சு. உங்க ஐடிக்கு $1/2 வந்தது, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு $1/2 போச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஈன்னு ஒரு நபர் வராரு அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரீபத் ஐடி விழும். 2வது ரீபத் ஐடி திரும்ப உங்களுக்கு கீழே, இது ஏற்கனவே உங்களுக்கு ரீபத் ஐடி இருக்கு, இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கே $1/2 வரும். அதுக்கு உங்களை அறிமுகப்படுத்தணுக்கு $1/2 போயிடும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கு $1/2 வரும், ஏவை அறிமுகப்படுத்தணுக்கு $1/2 போயிடும். திரும்ப உங்களுக்கே $1/2 வரும், ஏன்னா மெயின் ஐடிக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு $1/2 வரும், உங்களை அறிமுகப்படுத்தணுக்கு $1/2 போயிடும். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜாயின் பண்ற அனைவருக்கும் ஆட்டோஃபுல் வரும், அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தினவங்களுக்கும் அதே ஆட்டோஃபுல் போய் சேரும். இது வந்து மிராக்கலான ஒரு ஆட்டோஃபுல் இன்கம். இது எங்கேயுமே ஸ்டக் ஆகாது, எல்லோருக்கும் இன்கம் வரும். ஏன்னா அவங்க கொடுக்குற $5 ஒவ்வொருத்தருக்கும் ரீபத் ஐடி விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் 3 பேர் இருக்குங்களா? ஆனால் 3 பேர்ல நேச்சுரலாக எத்தனை பேர்னா ஏபி மட்டும்தான். ஒரு ரீபத் ஐடி உங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் எத்தனை ரீபத் ஐடி உங்களுக்கு? ஒரு ரீபத் ஐடி. 2வது லெவலில் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 2வது லெவலில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? சி, டி, இ 3 பேர் தான் வந்திருக்காங்க வெளியே இருந்து. ஆனால் எத்தனை ரீபத் ஐடி விழுந்திருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு? இது ஒரு ரீபத் ஐடி, இது ஒரு ரீபத் ஐடி. ஓகேங்களா? 2 வந்திருக்குங்களா? அப்போ 2வது லெவலில் உங்களுக்கு 2 ரீபத் ஐடி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் 3 பேர்ல உங்களுக்கு ஒரு ரீபத் ஐடி, 2வது லெவலில் உங்களுக்கு 2 ரீபத் ஐடி. 3வது லெவலில் என்ன ஆகுனா, இங்கே ஒரு ரீபத் ஐடி வந்துச்சா, இந்த இடத்துல வந்து எஃப்னு ஒரு நபர் வராருன்னு வச்சுங்களேன், அவர் கொடுக்குற $5 உங்களுக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ரீபத் ஐடி விடும், அடுத்து சிக்கே ஒரு ரீபத் ஐடி விடும். ஓகேங்களா? 1, 2, 3 ஆச்சா? 3வது லெவலில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஜின்னு ஒரு நபர் வரும்போது சிக்கு இங்கே ஒரு ரீபத் ஐடி விடும், ஏவுக்கு ஒரு ரீபத் ஐடி விடும். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு, இது லாஸ்ட் இல்லையா, இதுக்கே ஒரு நபர் வரும்போது இது ஈன்னு வச்சுக்குவோம், இந்த இடத்துல என்னன்னு ஒரு நபர் வருவார், வரும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ரீபத் ஐடி விடும், திரும்ப இதுக்கு ஒரு ரீபத் ஐடி வரும். அப்போ இந்த லெவலில் 3வது லெவலில் உங்களுக்கு எத்தனை ரீபத் ஐடி வரும்? 1, 2, 3, இங்கே 1, 4. அப்போ 4 ரீபத் ஐடி வரும். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ரீபத் ஐடின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 2 ரீபத் ஐடி, 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 4 ரீபத் ஐடி, 4வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 8 ரீபத் ஐடி, 5வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 16 ரீபத் ஐடி. டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா 31 ரீபத் ஐடி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 5 லெவலோட முடியுது. காரணம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து இவருக்கு $1/2 வருமா? அதே மாதிரி இவருக்கு ஒரு $1/2 வருமா? இவருக்கு ஒரு $1/2 வருமா? இவருக்கு ஒரு $1/2, இவருக்கு ஒரு $1/2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு $1/2, இவருக்கு $1/2. ஒன்றாச்சா? இவருக்கு $1/2, 1.5. இவருக்கு $1/2, $2, இவருக்கு $1/2, $2.5, $2.5 வந்துடுச்சு. இப்போ இவர் அறிமுகப்படுத்தினதுக்கு $1/2, இவர் அறிமுகப்படுத்தினதுக்கு $1/2. ஒரே நபராக இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப போகும். இவர் அறிமுகப்படுத்தினதுக்கு $1/2, இவர் அறிமுகப்படுத்தின $1/2, இவர் அறிமுகப்படுத்தின $1/2. அப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு $1/2, $2. இந்த பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்க யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு $1/2ன்னு $2 போயிடும். அப்போ டோட்டலா $5 டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அப்போ ஆட்டோஃபுல்லுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இந்த $5 இந்த மெத்தட்ல பிரிஞ்சு பேமெண்டா போயிடும். ஓகேங்களா? உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபருடைய $5ம் 2 ரீபத் ஐடி கொடுத்து அந்த $5 திரும்ப இதே மெத்தட்ல பேமெண்டா பிரிஞ்சு போயிடும். 5 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ 5 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கும்னா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஐடிக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம். ரீபத் ஐடிக்கு ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கும், பட் இந்த ஐடி கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏன்னு நபர் வந்து பேமெண்ட் கொடுத்தாரு. ஓகேங்களா? எவ்வளவு கிடைச்சிருக்கும்? $0.5 கிடைச்சிருக்குமா? பி என்ற நபர் பேமெண்ட் தரல, ரீபத் ஐடியா கொடுத்தாரு. இது வந்து ரீபத் ஐடியா வந்துச்சு. இந்த ரீபத் ஐடி இங்க வந்து உட்கார்ந்ததுனால நமக்கு ஒரு $1/2 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு $1/2 கிடைக்கும். 2வது லெவல்ல இந்த இடத்துல வரும்போது ஏவுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரா வரும்போது ஒரு $1/2 நமக்கு கிடைக்கும். பிக்கு ஃபர்ஸ்ட் நம்பரா யார் வந்தாலும் அதுல ஒரு $1/2 கிடைக்கும். சிக்கு அடுத்தது 3வதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரா யார் வந்தாலும் $1/2 கிடைக்கும். அப்போ 2வது எவ்வளவு கிடைக்கும்? $1.6. 2வது லெவல். 3வது லெவல்ல என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து $1/2, 2வதுக்கு $1.5, 3வதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பேமெண்ட் கிடைக்கும். 9 பேமெண்ட்னா $4.6
$1/2 கிடைக்கும். 3வது லெவல். 4வது லெவலில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 பேமெண்ட் கிடைக்கும். அது எவ்வளோ $1/2 கணக்கு பண்ணிங்கன்னா $13.6. 5வது லெவலில் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா $81.6 கிடைக்கும். அப்படின்னும் போது அது வந்து $40.6. மொத்தமாக கூட்டி பாருங்க எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு. டோட்டலாக 1 2 3 4 5 இது ஒரு $1/2, மீதி $2 இருக்கு. $2 சேர்த்தீங்கன்னா 6, சரி 2 7 3 7 10 10க்கு 0, மீதி 1, இதோட சேர்த்தீங்கன்னா 6. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆட்டோஃபில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வளோ கிடைக்குன்னா $60 வரைக்கும் கிடைக்கும். சார் $60 உங்களுக்கு இந்த ஐடிக்கு வேலை முடியும். இந்த $60 கிடைக்கும் போது உங்களுக்கு 31 ரீபத் ஐடி வரும். அப்போ இதுக்கு $60 கிடைக்கும், இதுக்கு $60 கிடைக்கும், இதுக்கு $60 கிடைக்கும். அந்தந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது கிடைக்கும். இதுக்கு $60 இருக்குதாங்க 31 ரீபத் ஐடிக்கும் $60 கிடைக்கும். அப்போ 31 ரீபத் ஐடி இன்ட்டு 60 அப்படின்னு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 கிட்ட வரும். $2000 டச் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து அன்லிமிட்டெட் டெப்த். நீங்க யாரையும் அறிமுகப்படுத்தல, இதுல உள்ள என்டர் ஆயிட்டாவே உங்களுக்கு ஆட்டோஃபில் வந்து லைஃப் லாங் வந்துட்டு இருக்கும். இது எந்த கண்டிஷனும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இன்கம். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமான ரெஃபர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான இன்கம் இந்த ஆட்டோஃபில் கிடைக்கும். இதுதான் வந்து இதுல இருக்கிற டிஃப்ரெண்டான ஆட்டோஃபில் இன்கம். இந்த இன்கமுக்காகவே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. பாருங்களேன், $30 ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா அவருக்கு $60 கொடுக்கறதும் இல்லாம 31 ரீபத் ஐடி வந்து அந்த 31 ரீபத் ஐடிக்கு $2000 வரும். இந்த 31 ரீபத் ஐடி ஒவ்வொன்றும் 31 ரீபத் ஐடி கொடுக்கும். ஓகேங்களா? 31 × 31 அப்படின்னும் போது உங்களுக்கு 930 ரீபத் ஐடி வரும் ஆட்டோஃபில்ல மட்டும் $5. இப்போ இதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் $60 கிடைக்கும். அப்போ இது வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கும். இதுக்கு எங்கேயுமே தடை இல்லை. உங்களுக்கு கண்டினியூ இன்கம் ஆட்டோஃபில்ல கிடைக்கும்.